ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுறேன். இன்றைய டாபிக் ரொம்ப சிறப்பான டாபிக். ஆண்டாளினுடைய 2வது பாசரத்துல மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நோன்பு வைக்கும்போது தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக மை போட வேணாம், பூ வைக்க வேணாம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் அது இல்லை. நம்ம தியானம் பண்ணுறப்ப, உட்காந்து தியானம் பண்ணுறப்ப கண்ணை மூடி என்ன நினைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரொம்ப சிவபெருமான் மேலே மதுரை மீனாட்சி சிவபெருமான் மேலே பக்தியாக இருப்பாங்க, அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பூ பொட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனை. இப்போ ஒரு இயக்கமே இருக்கு. அந்த இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே மேல் மேலும் நினைச்சுக்கிட்டே போங்க. கண்ணை மூடி மேல் உலகத்துக்கு போங்க. இந்திரலோகம் கடந்து போறீங்க, ருத்ரலோகம் கடந்து போறீங்க. இப்படி ஒவ்வொன்றா அந்த மாதிரி போய்கிட்டே இருங்கன்னு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் இது எதுவுமே செய்யாத. அதுதான் நாம எந்த ஒரு உருவத்தையும் நம்ம தியானத்துல மையிட்டு எழுதோம் அப்படி செய்யாம, அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டோம்னா அந்த நிலையிலேயே தான் நம்ம இருப்போம். அதெல்லாம் கைவிட்டுட்டு நம்மளுடைய மெய்யை தேடுதல், மெய்ஞானத்தை தேடுதல் அப்படிங்கிற உண்மை சொரூபம் நமக்குள்ள இருக்கு. அதை தேடி போங்க. அதை எப்படி போகணும்? வாசி என்னும் யோகத்தால் நம்ம குண்டலினியை ஏற்றி மேலே கொண்டு போறது மட்டுமே செய்யுங்க அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்றா. அதான் உய்யுமா ரெண்டனில் உகந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம்.